ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான வெஜிடபிள் ஹார்வெஸ்ட் தான் பண்ண போகிறோம். என்னெல்லாம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கிடச்சிருக்குன்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வாட்டி நமக்கு வந்து கிலோவாக வந்து ஹார்வெஸ்ட் எடுக்க போகிறோம். கத்திரிக்காய், தக்காளி, கொத்தவரங்காய், பச்சை மிளகா, கீரை அப்படின்ட்டு நிறையாவே இந்த வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. இன்றைக்கி நம்ம வந்து தோட்டத்துக்கு வந்து பார்த்தாக்க தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக நல்லா பெருசாகவே பழுத்து போயிருந்தது. ஏன்னா நான் ஊரில் ஒரு 4 நாள் இல்லை, இப்போ தான் வந்து பார்த்தேன். போன வாட்டி ஃபுல்லாக ஒரு திட்டக்கட்ட ஒரு 4-5 கிலோ தக்காளி இங்கேருந்து பறிச்சுட்டு போய் ஊரில் போய் போட்டுட்டேன். சரி, அங்கே ஒன்றொன்னா வந்து எடுத்து சமைச்சு சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாமே கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். திருச்சிக்கு போனேன் இல்லைங்களா, அப்போ சரி ஒரு பறித்து வச்சுருந்தோம்னாக்கா ஒரு வாரத்துக்கு வச்சு அவர் யூஸ் பண்ணிக்குவாருன்னு. இப்போ நான் பேசுகிறது எனக்கே ஏதோ மூக்கில் பேசுகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ கோல்டு பிடிச்சிருக்கு எனக்கு. சரி, 2-3 நாள் ஆயிடுச்சுங்க. டேப்லெட்டும் போட்டேன், ஒன்றுமே சரியாகலை. அதோடு சரி, இப்போ கார்டனில் வேறு தண்ணியிலே நிற்கிற மாதிரி இருக்குது. வந்துட்டு காயெல்லாம் பறிச்சுட்டு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தண்ணி விடணும். கீழேயும் தண்ணி விடணும். மாடியில் டெரஸ் கார்டன் வச்சுருக்கேன், அதுக்கும் தண்ணி விடணும். வீட்டு ஃப்ரண்ட்லேயும் செடி இருக்குது, அதுக்கும் தண்ணி விடணும். திட்டக்கட்ட எனக்கு 3 ஹவர்ஸ் தண்ணி விடுறதுலையே போயிடுச்சு. அவ்வளோ வந்து செடியெல்லாம் 3-4 நாள் தண்ணி இல்லாமல் காஞ்சி போயிடுச்சு. தக்காளியில் இந்த வாட்டி எனக்கு 2-3 வாட்டியுமே ஒரு 3 கிலோ 4 கிலோ அப்படி தாங்க தக்காளி எடுக்கிறேன். அவ்வளோ தக்காளி நமக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் கூட பார்த்திங்கனாக்கா நிறைய எப்போவுமே தக்காளி 2 மாதம்தான் ஒரு செடி வந்து நமக்கு வரும். அந்த 2 மாதத்துக்கு அப்புறமேட்டு அதை பிடுங்கி போட்டுட்டு வேறு புதுசாக தான் நடணும். ஆனால் நான் அப்படி இல்லை. இது திட்டக்கட்ட ஒரு 2.5 மாதம் ஆகிப்போச்சு. ஆனாலுமே தக்காளி நமக்கு தொடர்ச்சியாகவே கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. நானும் பறிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் தக்காளிலாம் பார்த்திங்கன்னா இலை வந்து காஞ்சி போயிடுச்சு. இதுக்கு மேலே பெருசாலாம் வந்து காய்க்காது. இவ்வளோ நாள் வந்து நல்லா பெரிய பெரிய தக்காளியாக வந்து ஃபஸ்ட்டு வாட்டியும் பெரிய தக்காளியாக எடுத்தேன். செகண்ட் டைமும் பெரிய தக்காளியாகவே இருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் சைஸு கொஞ்சம் கம்மியாக தான் ஆன மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னாக்கா குட்டி குட்டியாக ஆகிடும். அதுக்கப்புறம் செத்து போயிடும் செடி. சரி, கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கட்டும். அதை ஏன் பிடுங்கி போடுவானே, காய்ப்பு முடித்து அதுவாக வந்து இது பண்ணுற வரைக்கும் விட்ருவோம் அப்படின்னு தான். பாருங்க, தக்காளி அணில் கடித்து வச்சுருக்குது. காயாகவே தான் இத்தனை பழம் இருக்குது. அத்தனை பழத்தையும் விட்டுட்டு காயை கடித்து வச்சுருக்குது. இது உள்ள காடு மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணவே இல்லைங்க. தோட்டத்தை க்ளீன் பண்ணலை. எனக்கு டைமே இல்லை. இப்போ ஊரில் வேறு பொருளெல்லாம் மாற்றி வச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வீடு நம்ம இருக்கிற வீட்டையுமே க்ளீன் பண்ணுறேன். புதுசாக போகிற வீட்டையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருக்கிறனால இங்கிட்டும் அங்கிட்டும் மாறி மாறி வந்துட்டுருக்குறேன். அதனால எனக்கு வந்து சரி, இது பண்ணவே டைம் இல்லை. பண்ணணுங்க. இனிமேல் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் பண்ணணும். ஒரேடியாக பண்ண முடியாது. இதுக்கு ஆள் வச்சும் பண்ண முடியாது. நம்ம பெருசாக காயெல்லாம் நிறையா வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிற நிறைய தோட்டமாக இருந்தால் ஆள் விடலாம். இது இருக்கிறது ஒரு 2 சென்ட் இடம். கொத்தவரங்காயெல்லாம் பாருங்கள், நிறையாவே கொத்தாக காய்ச்சிருக்கு. ஒரு செடியில் அவ்வளோ காய், ஒரு கொத்தாக காய்ச்சி ஒரு நிற்க தாங்காமல் கீழேங்க பாருங்கள் படுத்தே இருந்துச்சு ஒரு செடி. அவ்வளோ காய் இதில் பேலன்ஸ் பத்தலை. அவ்வளோ காயோடு வந்து சாஞ்சு போயிடுச்சு. இப்போ காயெல்லாம் பறிச்சுட்டு இதை ஒரு குச்சி வச்சு கட்டணும். நமக்கு தொடர்ச்சியாக தட்டக்காவும் வந்து கொத்தவரங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தக்காளி, கத்திரிக்காய் இதெல்லாம் நமக்கு தொடர்ச்சியாக கிடைக்கிறதுனால நமக்கு பெருசாக இல்லை. இப்போ கீரையும் போட்டிருக்கிறேன். அந்த கீரை வீடியோ வந்து நாளைக்கு போடுறேன் பாருங்கள். அதுவுமே கீரை நமக்கு வந்து சிகப்பு தண்டு கீரை, அரைக்கீரை, சிறுகீரைன்ட்டு நிறையா போட்டு இப்போ அதுவுமே வந்து ஓரளவு வளர ஆரம்பிச்சிருச்சு. அது அந்த சைடில் வந்து நம்ம இறங்குற சைடில் வந்து போட்டு வச்சுருக்கேன். நாளைக்கு தான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணணும். பாருங்கள், அவ்வளோ கொத்தாக இருக்குது. செடியே வந்து தாங்க மாட்டேங்குது, அப்படியே படுத்துருச்சு. அவ்வளோ வந்து இது இருக்குது. மொட்டை மாடியில் இவ்வளோ காய் கொடுக்க மாட்டேங்குது. இது வந்து உரம் இல்லாமல் மண்ணில் வைக்கிறதுனால
சூப்பராகவே இருக்குது. மாடியில் உரம் கொடுத்த வைக்கிற செடி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்குது. வேர் எந்த அளவு வந்து அகலமாக போகுதோ அப்போ தான் வந்து செடி வந்து ஹைட்டாக க்ரோத் ஆகும். நமக்கு வந்து தொட்டியில் வைக்கிறதுனால வேரே பாருங்கள் எவ்வளோ படுத்துருக்கு பாருங்கள். அப்படியே நிமித்தவே முடியலங்க, அவ்வளோ வெயிட்டு, பயங்கர வெயிட்டு. 2 செடி வந்து அதே மாதிரி தாங்க நிறைய கொத்து கொத்தாக அப்படியே வெயிட்டு தள்ளாமல் சாஞ்சிருச்சு. நான் அதை வந்து எடுத்துகிட்டு தான் இனிமேல் எல்லாம் குச்சி வச்சு கட்டினா தான், ஏன்னா இன்னும் கொஞ்சம் நிறையாவே ஈல்டு கிடைக்கும். புதுசாகவும் விதை போட்டு வச்சுருக்கேன் கொத்தவரங்காய். அந்த சைடெல்லாம் ஒரு 2 பக்கம் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். வெண்டைக்காய், கொத்தவரங்காய், அப்புறம் பீக்கங்காய் எல்லாமே கீழே போட்டிருக்கேன். இன்னும் எனக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு தான் வந்து இந்த இடத்துலலாம் செடி வைக்க முடியுங்கிறதுனால என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ண முடியுமோ, என்னென்ன வந்து செடி வச்சு அதை விதை எடுத்து நம்ம சேகரித்து வச்சுக்க முடியுமோ எல்லாமே தரத்தோட்டத்தில் பண்ணிவிட்டு, அதுலேருந்து கிடைக்கிற விதையை எடுத்துகிட்டு போய் மாடியில் டெரஸ் கார்டனில் தொட்டியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 மாதத்துக்கு வளர்க்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா 6 மாதம் தண்ணி கீழே வற்றினதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி செடி வைக்கிறது, இதுதான் என்னோடய ரெகுலர் வேலையாகி போச்சு. இது தக்காளி எல்லாம் வந்து உள்ளே இருக்குது தெரியவே மாட்டேங்குது. அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுதுங்க எவ்வளோ பழுத்து போயிருக்கு பாருங்கள். இந்த வெள்ளரி பழம் எப்போவுமே காய் கொடுக்கும். இப்போ நான் ஊருக்கு போயிட்டேன் பார்த்தீங்களா, அந்த ஊருக்கு போய் 4 நாள் ஆகிப்போச்சு, பறிக்கவே முடியல. அதனால் அது பாருங்கள் அப்படியே பழமாகி போச்சு. இந்த கார்னரில் பாருங்களேன், இந்த மண்ணில் பட்டுச்சுன்னா அது என்னன்னு தெரியல. தக்காளியாக இருந்தாலும் சரி, வெள்ளரியாக இருந்தாலும் சரி, இந்த மண்ணில் பட்டுச்சுன்னா அந்த மண்ணில் இருக்கிற புழுவா என்னன்னு எனக்கு தெரியலங்க, பூச்சி வந்துடுது. நான் அதனால் வெள்ளரி பழம் வந்து ஒரு 4 எடுத்து எனக்கு 2 தான் நல்லா இருந்தது. 2 பழம் வந்து அப்படியே வீணாக போயிடுச்சு. சரி அதை விதையாவது சேகரிப்போன்னு சொல்லிட்டு கட் பண்ணி அதை விதையை காய வச்சா மறுநாள் பார்த்தா ஓடு தான் இருக்குது. உள்ளே இருக்க அந்த இதெல்லாம் வந்து அணில் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. விதை கூட சேகரிக்க விட மாட்டேன்ருச்சு. எப்போவுமே எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த வெயில் காலத்தில் மாடியில் கொஞ்சம் தண்ணியும், கொஞ்சம் வேஸ்ட் அரிசி, வேஸ்ட்டு ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வேஸ்ட்டு அதெல்லாம் வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சு மாடியில் வச்சிட்டிங்கனாக்கா ஒரு பறவைங்க இந்த வெயில் காலத்தில் வந்து தேட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, அவங்கெல்லாம் கொஞ்சம் குடிச்சுக்குவாங்க. நான் அது மாதிரி தான் தினமுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எல்லாருமே முடிஞ்ச வரைக்குமே இந்த வெயில் காலத்தில் பறவைங்களுக்கு தண்ணி வைங்க. கொஞ்சம் அரிசியோ இல்லைனாக்கா இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஏதோ வேஸ்ட் ஆனதை அதை கொஞ்சம் கிண்ணத்தில் வச்சு மேலே வச்சிட்டிங்கன்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. இந்த வாட்டி ஓரளவு வந்து எல்லாமே பறிச்சாச்சு. பறிச்சுட்டு பிளேட்டில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். போன வாட்டியை விட இந்த வாட்டி தக்காளி கொஞ்சம் கம்மி தான். போன வாட்டி கொஞ்சம் நிறையாவே கிடச்சிது. பழமும் ஓரளவு சின்னதாகி போச்சு பார்த்தீங்களா. செடி அண்டி போய் இருக்குது. புல்லு கில்லு எல்லாம் மேலே இருக்குது. காய் வந்து கீழே காயோ பழமோ அடியில் இருந்தால் தெரிய மாட்டேங்குதுங்க. அது எல்லாமே புல்லெல்லாம் செதுக்கி விடணும். செதுக்கி விட்டால் தான் பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும். நமக்கு அந்த வர்ற செடி கூட நல்லா ஈல்டு கொடுக்கும். இந்த களை செடியே எல்லா சத்தும் எடுத்துச்சுன்னா அப்போ அதுங்களுக்கு வந்து சத்து கிடைக்காது இல்லையா. கொத்தவரங்காயெல்லாம் பறிச்சதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னும் கூட கொஞ்சம் செடியில் இருக்குது. நமக்கு செடியில் ஒவ்வொரு வாட்டியுமே ஒவ்வொரு கிலோ, போன வாட்டியுமே நிறையாவே கிடச்சிதுங்க. 1 கிலோ கிட்ட கிடச்சிது. இந்த வாட்டி 1 கிலோவுக்கு மேலேயே தான் இருக்கும் போல இருக்குது, அவ்வளோ காய் நமக்கு. நானே வந்து என்ன சரி இங்கே யாரும் சாப்பிட அவங்க மாட்டேங்கிறாங்க, துவப்பாக இருக்கிற மாதிரி, அதாவது கொஞ்சம் முத்தின மாதிரி எடுக்கிறேன் இல்லைங்களா, அது துவப்பாக இருக்குன்ட்டு சாப்பிட மாட்டேங்குது பாப்பா. அதனால் கொஞ்சம் பிஞ்சாவே ஓரளவு மீடியமாக இருக்கும் பாருங்கள், அது மாதிரியே எடுத்துக்கிட்டேன் இந்த வாட்டி. ரொம்ப முத்த விடலை.
நான் ஊருக்கு போகும்போது பறிச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கா கரெக்டாக இருந்தது, பறிக்கிற மாதிரி இருந்தது. சரி இதுக்கு மேலே வந்து நம்ம விட்டோம்னாக்கா தோப்பாகுது. எல்லாத்தையும் பறிச்சாச்சு. பறிச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காராமணி கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்தது. சரி அதுவுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா கத்திரிக்காயும் காராமணியும் ரெண்டும் சேர்த்து போட்டு புளிக்குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். அதனால் காராமணி கூட கொஞ்சம் பறிச்சுக்கலான் இருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் ஒரு 3 செடி இருக்குது. இதை பார்க்காம விட்டுட்டேன். இதுலேயுமே கொஞ்சம் பாருங்கள், கொத்தவரங்காய் கொத்து கொத்தாக இருக்குது. இதையுமே பறித்து எடுத்துக்கலாம். செடி வைக்கிறது தான் கஷ்டம்னு பார்த்தாக்கா செடி பறிக்கிறதுக்கு கூட டயர்டாகி போயிடுதுங்க. இந்த வெயிலில் நின்று அதை வந்து உட்காந்து பறித்து கிரித்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது பறிக்கிறதே வந்து ஒரு சுகம்தான். நம்ம கார்டனில் இவ்வளோ காயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நானும் இந்த மாடியில் வந்து டெரஸ் கார்டன் வீடியோ நேற்று ஒன்று அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன். என்னால் முடியவே இல்லைங்க. இதோ எடுத்து வச்சுருக்கிறேன். அது நான் இப்போது அப்லோட் பண்ணணும். நான் மாடியிலையும் பறித்து கொஞ்சம் கொஞ்சம் காய் கீரைலாம் நமக்கு கிடைக்குது. அந்த வீடியோவை என்னால் போட முடியல. இன்றைக்கி தான் போடணும். இந்த வீடியோ போட்டு இன்றைக்கி ஈவினிங்காக தான் போடணும். பச்சை மிளகா பாருங்கள், பச்சை மிளகாவும் கொஞ்சம் ஒரு 5, 6 எடுத்துக்குவோம். ஏன்னா நமக்கு சமையலுக்கு வந்து அப்பப்போ பச்சை மிளகா தேவையாக இருக்குது. நான் வந்து மாடியிலையுமே கொஞ்சம் பச்சை மிளகா இருக்குது. அது விதைக்கி விட்டுட்டேன். கொஞ்சம் பழுத்துதுனாக்கா அதையே விதை போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விதைக்கி விட்டுட்டேன். இது குண்டு பச்சை மிளகா, அப்புறம் பார்த்திங்கனாக்கா நீட்டை பச்சை மிளகா, அதையுமே கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ காராமணியும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா லாங்காக போயிடுது வீடியோ. அதனால் காராமணி பறிக்கிற வீடியோவை நான் என்னால் அப்லோட் பண்ண முடில. இதுவே நான் கட் பண்ணி தாங்க போட்டேன். அவ்வளோ வந்து லாங்காக ஆயிடுச்சு வீடியோ. எல்லாம் கத்திரிக்காய் எல்லாம் கிடச்ச காயெல்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் பார்த்தா கீரை, பாப்பாவுக்கு கீரை செஞ்சு கொடுத்து 10 நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் கீரை பருப்பு போட்டு செய்யலான்னு சொல்லிட்டு அதை வச்சிட்டு வந்து திரும்ப கொஞ்சம் கீரை பறிக்க வந்தேன். நல்லா மேலால் தளிர் கீரையாக இருக்கும் இல்லையா, அந்த கீரையை மட்டும் எடுத்துக்கிறேன். முத்தின கீரைலாம் கீழே இருக்குது. மேலால் இருக்கிற கீரையை மட்டும்தான் எடுத்துக்கிறேன். அதுதான் கொஞ்சம் கசப்பு இல்லாமல் இருக்கும், சாப்பிடுவா. முத்தின கீரைன்னா லைட்டாக கசப்பு இருக்கும், அது சாப்பிட மாட்டேங்கிறா. அதனால் சரி இது வந்து கொஞ்சம் தளிர் கீரைனாக்க கொஞ்சம் தோப்பு தன்மை கசப்பு தன்மை கம்மியாக இருக்கும். இதை பாசிப்பருப்பு போட்டு செஞ்சு கொடுத்தோம்னாக்கா சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் சரி ஒரு கட்டு பறிப்போம், பறிச்சுட்டு பாப்பாவுக்கும் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கீரையும் பறிச்சாச்சு. ஒரு கட்டுக்கிட்ட கிடச்சிருக்கு. போதும், இது போதும். 2 பேர் 3 பேருக்கு இது போதும். அதனால் இது வரைக்கும் பறிச்சுக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பறித்து ஹார்வெஸ்ட் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள், நமக்கு கிடைச்ச காயெல்லாம் பார்ப்போம். காஞ்ச காராமணி, பச்சை மிளகா, பச்சை கத்திரி, வெள்ளை கத்திரி, கொத்தவரங்காய், தக்காளி, மணத்தக்காளி கீரை எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. நீங்களும் ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும், ஒரு 10 தொட்டியில் இந்த மாதிரி வெஜிடபிள் போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.